அங்காரகன் தன்னோட தந்தையான பரத்வாஜ முனிவர்கிட்ட இருந்து எல்லா கலைகளையும் அவர் கத்துக்கிறாரு. ஒரு நல்ல வனத்தை தேர்ந்தெடுத்து அங்க விநாயகரை நோக்கி தவம் இருக்கணும்னு சொல்லிட்டு பரத்வாஜ முனிவர் சொன்ன மாதிரி அவர் 1000 ஆண்டுகள் அவர் தவம் இருந்தாரு. அங்காரகனோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விநாயக மூர்த்தி அங்காரகன் முன்னாடி அவர் காட்சிகளும் கொடுத்தாரு. அங்காரகனை பார்த்து விநாயகர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அங்காரகன் வந்து விநாயகரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல அவர் பாதத்துல விழுந்து அவர் வணங்கவும் செய்யறாரு. விநாயகர் சுற்றி சுற்றி வந்து அவர் வணங்கவும் செய்யறாரு. விநாயகரை பார்த்து அங்காரகன் ரொம்ப பணிவா வணங்கிட்டு அவர் வந்து விநாயகரை பார்த்து கேட்கிறாரு, நான் வந்து தேவர்களுக்கு இணையா அமுது உண்ணணும், அதுக்கு வந்து நீங்க எனக்கு வழி பண்ணணும், அது மட்டும் இல்லாம நவகிரகங்கள்ல ஒரு ஆளா வந்து நான் இருக்கணும், அதையும் நீங்க வந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே விநாயகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ கேட்ட எல்லா வரத்தையும் நீ கேட்டவாறு தந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்காரகன் வந்து விநாயகரை பார்த்து திரும்ப கேட்கிறாரு, எனக்கு அருள் பாலிச்ச இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு வந்து யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா சகல மங்களமும் உண்டாகணும், அப்படி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.